12ஆம் வகுப்பு கணிதம் வெக்டார் எடுத்துக்காட்டு 6.4ல் a by sin a, b by sin b, c by sin c எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க வெக்டர் முறையில். முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், முக்கோணம் a b இன்னொன்று c, மூன்று முனைகளுக்கும் ஏபிசின்னு கொடுத்துக்கிறோம். ஏக்கு எதிர்பக்கம் இருக்கிறது ஸ்மால் a வெக்டார், பிக்கு எதிர்பக்கம் ஸ்மால் b வெக்டார், சிக்கு எதிர்பக்கம் ஸ்மால் c வெக்டார். அதே நேரத்தில் இந்த இடம் வந்து கோணம் ஏ, மீதி இருக்கிறது என்னென்னா பை மைனஸ் ஏன்னு வரும். இதே போல் மூணு இடத்துக்குமே வரும். பிசி சிஏ ஏபி, பிசி சிஏ ஏபி மூணு பக்கத்தையும் கூட்டினோம்னா பியிலே ஆரம்பித்து பியிலே முடியுது. இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் கூட. இதோடைய மதிப்பு என்னென்னா 0 வெக்டார். முதல்ல என்ன செய்ய போகிறோம், இந்த பிசி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் ஏபி அப்படிங்கிறத பிசியால் பெருக்க போகிறோம். பிசியால் வெக்டார் பெருக்கும், குறுக்கு பெருக்கும். எல்ஹெச்எஸில் ஒரு பிசி, அதே போல் ஆர்ஹெச்எஸில் 0வோட பிசியை பெருக்குன்னா 0 தான் வரப்போகுது. இதை பிசியை உள்ளார கொண்டு போயிடும். பிசி கிராஸ் பிசி ப்ளஸ் பிசி கிராஸ் சிஏ, இந்த ப்ளஸ் பிசி கிராஸ் ஏபி சீக்வல் டு 0. பிசி கிராஸ் பிசி அப்படிங்கிறது ஐ கிராஸ் ஐனா மதிப்பு 0 இல்லை, அதுமாரி இங்கே இதனுடைய மதிப்பு 0. மீதி இருக்கிறது பிசி கிராஸ் சிஏ ப்ளஸ் பிசி கிராஸ் ஏபி, இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது. இதில் பிசி கிராஸ் சிஏ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த உறுப்பை ஆர்ஹெச்எஸ் அந்தாண்ட கொண்டு போகிறோம். பிசி கிராஸ் ஏபிங்கிறது அந்த பக்கம் போயிடுது, அதனால் என்ன ஆகிடும்னா மைனஸில் வரும். பிசி கிராஸ் சிஏ சீக்வல் டு இந்த பிசி கிராஸ் ஏபிங்கிறத திருப்பி ஏபி கிராஸ் பிசின்னு மாற்றி எழுதுகிறோம். இது ஆர்டரை ரிவர்ஸில் எழுதும்போது அதுக்கு ஒரு மைனஸ் வரும், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் அந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஏற்கனவே எழுதியிருக்கோம்ல, பிசி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு 0. முதல்ல எதால் பெருக்கணும், பிசியால் பெருக்கணும். இப்போ வந்து சிஏவால் பெருக்கணும். சிஏ அப்படிங்கிறதால குறுக்கு பெருக்கம். எல்ஹெச்எஸில் ஒரு சிஏ, அந்த பக்கம் 0வால் சிஏவை பெருக்கினா திருப்பி 0 தான் வரப்போகுது. மறுபடியும் இதை உள்ளார கொண்டு போகும். சிஏ கிராஸ் பிசி ப்ளஸ் சிஏ கிராஸ் சிஏ ப்ளஸ் சிஏ கிராஸ் ஏபி சீக்வல் டு 0. இதுலேயும் என்னென்னா இந்த சிஏ கிராஸ் சிஏங்கிறது 0 ஆகிடும். மீதி இருக்கிறது சிஏ கிராஸ் பிசி ப்ளஸ் சிஏ கிராஸ் ஏபி சீக்வல் டு 0. நமக்கு இங்கே என்ன இருக்குது, பிசி கிராஸ் சிஏ. இங்கே பிசி கிராஸ் ஜிஏங்கிறது இடம் மாறி இருக்குது, அதனால் இந்த ரெண்டுத்தையும் இடத்த மாற்றுறோம். பிசியை முன்னாடியும் சிஏ முன்னாடியும் கொண்டு போகிறோம். பிசி கிராஸ் சிஏ ப்ளஸ் இது அப்படியே இருக்கட்டும், ஏபி ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் இடத்த மாற்றினதுனால ஒரு மைனஸ் வரும், ஒரு மைனஸ் முன்னாடி வருது. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை அப்படியே வச்சுக்கிட்டு சிஏ கிராஸ் ஏபி அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் உறுப்பை ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனோம்னா ப்ளஸ் ஆகிடும். பிசி கிராஸ் 1 2 2 பார்த்தீங்கன்னா ஏபி கிராஸ் பிசி, ஏபி கிராஸ் பிசி அப்படிங்கிறது எதுக்கு சமம், ஏபி கிராஸ் பிசிங்கிறது எதுக்கு சமம்னா பிசி கிராஸ் சிஏவுக்கு சமம். பிசி கிராஸ் சிஏவுக்கு சமம். இதே பிசி கிராஸ் சிஏங்கிறது இன்னொன்றுக்கு ஈக்குவலாக இருக்குது. பிசி கிராஸ் சிஏ தானே, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சிஏ கிராஸ் ஏபி. அதை எழுதிடுறோம், சிஏ கிராஸ் ஏபி. எல்லாத்துலேயும் மட்டு எடுக்கிறோம். மட்டு ஏபி கிராஸ் பிசி மட்டு பிசி கிராஸ் சிஏ சீக்வல் டு மட்டு சிஏ கிராஸ் ஏபி. மட்டு ஏ கிராஸ் பின்னா ஃபார்முலா படி மட்டு ஏ மட்டு பி சைன் பை மைனஸ் தீட்டான்னு வரும். அதுபோல் இங்கே என்ன வரும்னா
மட்டு ஏ அப்படின்னா இந்த ஏபி அப்படிங்கிறதோட மதிப்பு என்னென்னா சி. இதில் என்ன லெட்ரு ஏபிசிங்கிற 3 லெட்டரில் ஏபி இருக்குன்னா அதோட லென்த் வந்து சி, பிசி இருக்குன்னா இதில் இல்லாத லெட்ரு என்னவோ அதுதான் இதுக்கான லென்த்து. ஏபின்னா சி, பிசின்னா ஏ. அப்புறமேலுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணம், ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது, பி இருக்குல்ல, அதை வச்சு எழுதிடும். சைன் பி சீக்குவல் டு, இங்கே பிசி இருக்கிறதுனால இல்லாதது ஏ, சிஏல இல்லாதது பி, ரெண்டுத்துலேயுமே இருக்கிற கோணம் என்னென்னா சி, அதனால் சைன் சி சீக்குவல் டு, இங்கே பி, ஏபியில் சி, ரெண்டுத்துக்கும் உள்ள கோணம் சைன் ஏ. எல்லாத்தையும் ஏபிசியால் வகுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இதில் சிஏ, சியும் ஏயும் கேன்சல் ஆகிடும், ஏபி ஏபி போயிடும், பிசி பிசி போயிடும். மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், சைன் பி பை ஸ்மால் பி, சைன் சி பை ஸ்மால் சி, சைன் ஏ பை ஸ்மால் ஏ. நம்ம கணக்கில் வந்து ஏ பை சைன் ஏ, பி பை சைன் பி, சி பை சைன் சின்னு தான் நிறுவ சொல்லியிருக்காங்க. அதனால் தலைகீழாக மாற்றுறோம். தலைகீழாக மாற்றினோம்னா, தலைகீழாக மாற்ற என்ன வருது, அப்படி இது மேலே கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும், மூணுத்துக்குமே. அதை வரிசையாக எழுதிடுவோம். முதல்ல ஏ உறுப்பு, அடுத்தது பி உறுப்பு, அடுத்தது சி உறுப்பு. இது என்ன வரும், ஏ பை சைன் ஏ, அடுத்தது பி பை சைன் பி சீக்குவல் டு சி பை சைன் சி. அவ்வளோதான், நிறுவப்பட்டது. ஓகே.